Hi friends, Zoology Simplified சேனல்ல காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்காக டிகிரி லெவல் ஜுவாலஜி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். பிஜிடிஆர்பி நியூ சிலபஸ்ல யூனிட் 8 எவல்யூஷனரி பிரின்சிபிள்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் எவல்யூஷன் ஆஃப் மேன். எவல்யூஷன் ஆஃப் மேன்ல மற்ற விலங்கினங்களோட மேன் வந்து ஒரு யூனிக் ப்ராடக்ட், ஒரு தனித்துவமான ஒரு விலங்கினம். ஏன்னா மனுஷனுக்கு பயாலஜிக்கல் எவல்யூஷனும் நடந்திருக்கும், கல்ச்சுரல் எவல்யூஷனும் நடந்திருக்கும். மற்ற விலங்கினங்கள் தாவரங்கள்ல ஆர்கானிக் எவல்யூஷன், அதாவது இந்த பயாலஜிக்கல் எவல்யூஷன் மட்டும்தான் நடந்திருக்கும், அதோட உடலியல் அமைப்பு இதான் மாறி இருக்கும். ஆனா மனுஷங்கள்ல மட்டும்தான் கலாச்சார எவல்யூஷனும் சேர்ந்து நடந்திருக்கும். ஃபைலம் கார்டேட்டா மனுஷனோட கிளாஸ் மெமலியா, ஆர்டர் பிரைமேட்ஸ், சப்பார்டர் ஆந்த்ரோபாய்டியா, ஜீனஸ் ஹோமோ, ஸ்பீசிஸ் சாப்பியன்ஸ். இந்த ஆர்டர் பிரைமேட்ஸ் கீழே தான் லெமூர், டார்சியர், மங்கி, ஏப் எல்லாருமே வருவாங்க. மனுஷனோட எவல்யூஷன் எங்க ஃபர்ஸ்ட் மனுஷன் தோன்றியிருப்பான்னு பார்த்தோம்னா ஈஸ்ட் ஆப்பிரிக்கால. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா அங்கதான் அந்த ஃபாசில் ரெக்கார்ட் கிடைச்சது, முதல்ல மனுஷன் வாழ்ந்ததாக. எந்த டைம், எந்த காலம் அப்படின்னா 15 மில்லியன் வருஷத்துக்கு முன்பாக. ஆன்செஸ்டர், மனுஷனோட ஆன்செஸ்டர் யாருன்னு பார்த்தா ஏப்ஸ். ஒருவேளை கொஸ்டின்ல மனுஷனோட ஆன்செஸ்டர் மங்கின்னு கொடுத்திருந்தா அது ராங் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா நம்ம காலங்காலமா குரங்கிலிருந்து மனிதன் வந்தான்னு சொல்லி பழகிட்டோம். ஆனா உண்மை வந்து குரங்கிலிருந்து நம்ம வரல, ஒரு வகையான ஏப்ஸ்ல இருந்து எவல்யூட் ஆனது தான் மனுஷன். சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஏப்ஸ். ஏப்ஸ் எல்லாமே அர்போரியலா இருந்துச்சு, மரத்துல வாழக்கூடியதா இருந்துச்சு. ஏப்ஸுக்கு வால் கிடையாது. மங்கிக்கு பாத்தீங்கன்னா குரங்குக்கு வால் இருக்கும், ஏப்ஸுக்கு வால் கிடையாது. ஏப்ஸுக்கு 2 நாஸ்ட்ரிலும், மூச்சு துவாரமும் சேர்ந்து இருக்கும், நாஸ்ட்ரில்ஸ் டுகெதரா இருக்கும் மனுஷனுக்கு இருக்க மாதிரி. லாங் கெனால், ஒரு பெரிய குழாய் வந்து எக்ஸ்டர்னல் இயர்ல இருந்து இன்டர்னல் இயர் வரைக்கும் கனெக்ட் பண்ணியிருக்கும். நேரோ பெல்விஸ், இடுப்பு பகுதி ஒல்லியா இருக்கும். லார்ஜ் இன்சிசர் அண்ட் கெனைன், முன்னம்பல்லும் சிங்கப்பல்லும் ரொம்ப பெருசா இருக்கு ஏப்ஸுக்கு. இதெல்லாம் ஏப்ஸோட ஃபீச்சர்ஸ். இதுல இருந்து மனுஷன் எப்படி மாறுபட்டான், இல்ல மனுஷனுக்கும் ஏப்ஸுக்கும் என்னென்ன காமனா இருக்குன்றத பார்ப்போம். மனுஷன் வந்து முழுக்க 2 கால்களால தான் நடந்தான். அததான் பைபீடல் கெய்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பைபீடல் கெய்ட்னு கொஸ்டின்ல இருந்தா அது ஒண்ணும் இல்ல, 2 கால்ல நடக்கிற ஃபீச்சர். அது மனுஷன்ட்ட மட்டும்தான் இருந்தது. எரெக்ட் வாக், ரொம்ப நிமிர்ந்த நன்னடையா இருக்கும். 3வது ஹேண்ட்ஸ் ஃபார் நான் லோகோமெட்ரி, நம்ம கைகளை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு நம்ம யூஸ் பண்ணல, மூவ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணல. அப்ப கைகளை வந்து நம்ம வேற வேற விஷயங்களுக்கு, ஒரு ஆயுதம் செய்யறதுக்கு, டூல்ஸ் மேக் பண்றதுக்கு, பாத்திரங்கள் செய்யறதுக்கு, இந்த மாதிரி நம்ம கைகளை யூஸ் பண்ணதான் நம்ம நிறையவே எவல்யூட் ஆனோம். லார்ஜ் கிரேனியம், அந்த மண்டை ஓடு வந்து ரொம்ப பெருசா இருக்கு, பெரிய மூளையை வந்து அதுல தாங்கி பிடிக்கணும். டிஸ்டிங்க்ட் சின், நாடி வந்து தனியா தெரியும் மனுஷனுக்கு, மற்ற விலங்குகளுக்கு நீங்க நாடி வந்து தனியா பார்க்க முடியாது. நோ ஹேர் கோட், மனுஷனை சுத்தி முடி அதிகமா இருக்காது. மற்ற விலங்கினங்களுக்கு ஃபர் அப்படின்னு முடி வந்து நல்லா அதிகமா இருக்கும் அதோட தோல்ல, மனுஷனோட தோல்ல முடி இருக்காது. என்லார்ஜ்டு செஸ்ட், இந்த நெஞ்சு பகுதி, தோள்பட்டை, பிரஸ்ட் எல்லாமே நல்ல விரிவா என்லார்ஜா இருக்கும் மனுஷனுக்கு. ஸ்பீச், மனுஷனால பேச முடியும், யோசிக்க முடியும், ஞாபகம் வச்சுக்க முடியும். மனுஷனுக்கு மட்டும்தான் ஹிஸ்டாரிக் பிஹேவியர் அண்ட் கல்ச்சர் இருக்கும். நம்ம மூதாதையர் என்ன பண்ணாங்க, அதன்படி நம்ம நடக்கணும், இல்ல அதன்படி நம்ம நடக்க தேவையில்லை, அந்த மாதிரி ஹிஸ்டாரிக் பிஹேவியரும், அதே நேரத்துல கலாச்சாரம் அப்படின்றது மனுஷனுக்கு மட்டும்தான் இருக்கும். இதுதான் ஏப்ஸுக்கும் மனுஷனுக்குமான எவல்யூஷன் எப்படி நடந்துச்சுன்னு சொல்றாங்க. மனுஷன் ஏன் அர்போரியல், ஏப்ஸ் எல்லாம் அர்போரியல்னு பார்த்தோம் இல்லையா, அந்த ட்ரீல இருந்து ஏன் நிலத்துக்கு வந்து வாழ வந்தான் அப்படின்னு பார்த்தா, எல்லா விலங்கினமும் எவல்யூட் ஆகையில அங்க உண்மையான தேவை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உணவு தான். அந்த ஃபுட்டுக்காக தான் மனுஷன் வந்து ட்ரீல இருந்து நிலத்துக்கு வந்திருப்பான். நம்மளால நிலத்துல இருக்கிற தாவரங்கள், அரிசி, பருப்பு இதையும் சாப்பிட முடியும், தண்ணியில இருக்கிற சில ஜீவராசிகளையும் நம்மளால சாப்பிட முடியும்ன்றத மனுஷன் கண்டுபிடிக்கிறான். அதனால கீழே இறங்கிட்டான். ஷ்ரிங்கேஜ் ஆஃப் ஃபாரஸ்ட், காடுகள் வந்து ரொம்ப சுருங்க ஆரம்பிச்சிருச்சு, மரங்கள் குறைய ஆரம்பிச்சிருச்சு. அப்ப என்ன நடக்கும், ஒரு பிரைமேட்டுக்கும் இன்னொரு பிரைமேட்டுக்கும் சண்டை நடக்கும்.
குரங்குக்கு, சிம்பான்சி, கிபான் எல்லாருமே வந்து ஃபுட்டுக்காக வாழும் இடத்துக்காக ரொம்ப சண்டை போட ஆரம்பிப்பாங்க. அதனால இறங்கியிருப்பான். ப்ரொடெக்ட் யங் ஒன்ஸ், தன்னுடைய குழந்தைகளை நல்லபடியா வளர்க்கறதுக்கு. காம்படிஷன், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய ஏப்ஸ், பிரைமேட் எல்லாருக்கும் வந்து வாழிடம், உணவு எல்லாத்துக்குமான சண்டை வரும்போது அவன் சரின்னு கீழே, நம்மளால கீழே வாழ முடியும்னு தெரிஞ்சனால கீழே வந்துட்டான். ரீகாம்பினேஷன் ஆஃப் ஜீன்ஸ், மனுஷனுக்கு வந்து கீழேயும் நம்மளால வாழ முடியும்னு சொல்லி அவனுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஜீன்ஸ் வந்து ரீகாம்பினேட் ஆகல. ஓகே, நம்மளால தண்ணியில இருக்கிறதையும் எடுத்து சாப்பிட முடியும், நம்மளால ஒரு பொருளை விளைவிச்சு சாப்பிட முடியும், நிறைய விஷயங்கள் புரிய ஆரம்பிக்குது. அதனால அவன் கீழே வந்துட்டான். காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் பிரெயின், மூளை நல்லா வேலை பார்த்து ஒரு ஒரு வெப்பன் செய்யறதுக்கோ வேட்டையாடுறதுக்கோ அவனுக்கு ஹெல்ப் பண்ணுது. ரிடக்ஷன் இன் சைஸ் ஆஃப் கெனைன்ஸ் அண்ட் இன்சிசாஸ், இது வந்து முன்னம்பல்லு, சிங்கப்பல்லு மனுஷனுக்கு சின்னதா இருக்கு, ஏப்ஸுக்கு பெருசா இருக்கும். அப்பர் டென்டல் ஆர்ச் ஸ்மூத் அண்ட் கர்வ், மனுஷனோட மூஞ்சி பாத்தீங்கன்னா நல்லா பிளாட்டா இருக்கும். குரங்கோட மூஞ்சி கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கும் இல்லையா, மனுஷனோட மூஞ்சி ரொம்ப பிளாட்டா இருக்கும். ஏன்னா இந்த முன்னம் பல் இருக்குல்ல, இந்த பல் வரிசை வந்து ரொம்ப ஸ்மூத் கர்வா ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும். அதே இது நீங்க ஏப்ஸுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த யூ இருக்குல்ல, இங்க கேபிட்டல் யூ இருக்குல்ல, இதே மாதிரி ஷார்ப் யூவா இருக்கும் அதோட முன்னம் பல் வரிசை. மனுஷனுக்கு மட்டும்தான் ஸ்மூத் கர்வா இருக்கும். சிமியன் ஷெல்ஃப் ஆப்சென்ட், சிமியன் ஷெல்ஃப்ன்றது கீழ்த்தாடை, கீழ்த்தாடையில நம்ம நாக்க பிடிச்சு வச்சிருக்க ஒரு இடம். அந்த சிமியன் ஷெல்ஃப் வந்து மத்த ஏப்ஸுக்கு இருக்கு, மனுஷனுக்கு வந்து அது இல்லை. அதனாலதான் நம்மளால ஈஸியா பேச முடியுது நாக்கை யூஸ் பண்ணி. சிமியன் ஷெல்ஃப் மனுஷனுக்கு இருக்கும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்தா அது ராங் ஸ்டேட்மெண்ட். சிமியன் ஷெல்ஃப் மனுஷனுக்கு இல்ல. டூல்ஸ், நிறைய டூல்ஸ் அவனால உருவாக்கவும் முடியும். ஏற்கனவே இருக்கிற டூல்ஸை மேனிபுலேட் பண்ணவும் முடியும். ஏற்கனவே இருக்கிற டூல்ஸை அதை இப்ப தேவைக்காக அவனுக்கு வடிவமைச்சு அவனால செய்ய முடியும். 4 limbs for non-locomotory, கைகளை வந்து நடக்கிறதுக்கு யூஸ் பண்ணாம தன்னுடைய அன்றாட தேவைகளுக்கு, வேட்டையாடுதல், சமையல் பண்றது, ஒரு தாவரத்தை வளர்க்கறது, ஒரு ஆடு மாடுகளை வளர்க்கறது, எல்லாத்துக்காகவும் கைகளை யூஸ் பண்றான். அதனாலேயே நம்ம புது புது டூல்ஸ் நிறைய கண்டுபிடிச்சோம். 4 limbs வந்து நம்ம நடக்கிறதுக்கு யூஸ் பண்ணாதனாலதான் மனுஷன் வந்து இந்த அளவுக்கு எவல்யூஷன் ஆனான். ஸோ இதுல இருந்து ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் நிறைய கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த வீடியோல நம்ம ஆர்கானிக் எவல்யூஷன் ஆஃப் ஹியூமனை தான் நம்ம பார்த்திருக்கோம். ரிமைனிங்கை நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.